Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ULT data for Android அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் டெலிட் ஆன போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரெக்கார்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். சோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம நிறைய வீடியோல சொல்றோம். சோ பேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வைக்காதீங்க, இன்னொரு இடத்துல வைங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லேட் ஆனா இன்னொரு இடத்துல போய் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ சொல்றோம். பட் யாருமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கிறதே இல்ல. சோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து நிறைய இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு OTG பென் டிரைவ் மாதிரி வாங்கி அதில் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், ஒரு SSD வாங்கி அதில் நம்மளால ஃபைல்ஸ் காப்பி பண்ணிக்க முடியும். இதுக்கு இருக்கவே இருக்கு கிளவுட். சோ கிளவுட்ல ஃபைல் சேவ் பண்ணீங்க அப்படின்னா எனிவேர் எனி டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரீயான கிளவுட் வேணும் அப்படின்னா நீங்களே டெலிகிராம் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ் போட்டோஸ் எல்லாம் வந்து போட்டுக்க முடியும். பெய்ட் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கூகுள் டிரைவ் வந்து இருக்கு. சோ கூகுள் டிரைவ் மந்த்லி நமக்கு வந்து 135 ரூபாய் அந்த பிரைஸ் தான் வச்சிருக்காங்க. 100 GB வந்து கொடுக்குறாங்க. சோ ஒரு சூப்பரான கிளவுட் சர்வீஸ் அது. நீங்க அதை மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம யாருமே வந்து பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைல் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப்ல போய் நிறைய வீடியோஸ் செக் பண்றது. நமக்கு ஹவ் டு ரெக்கவர் டெலிட்டட் ஃபைல்ஸ் இன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய வீடியோஸ் பாக்குறது. இந்த மாதிரி போய் பாக்குறதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நீங்களே முதல்ல வந்து பார்த்தா பேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவ்வளவு பிரச்சனை இருக்காது. உங்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசில வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் வந்து பாத்து டவுன் ஆயிருச்சு. ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாத்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் லாஸ்ட் டேட்டான்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது ஓபன் பண்ணும்போது கனெக்ட் யுவர் டிவைஸ் டு PC அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்க போன் செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபவுட் போன் இருக்கும். அபவுட் போனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பில் நம்பர் இருக்கும். அந்த பில் நம்பர் டேப் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். டெவலப்பர் ஆப்ஷன் ஓபன் பண்ணி முடிச்சக்கப்புறம் செட்டிங்ஸ்ல போய் டெவலப்பர் ஆப்ஷன் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஒரு சில டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியவே லாஸ்டா இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. உள்ள ஓபன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா USB டீபக்கிங் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல இருந்து PCக்கு வந்து கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோ அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து போயிடும். இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து ரெக்கவர் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். கான்டாக்ட், மெசேஜ், கால் ஹிஸ்டரி, போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி வந்து கேட்கும். சோ இதுல நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ். ஜஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். போட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே நமக்கு வந்து ஸ்டார்ட் இருக்கு. ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுல காட்டிட்டு இருக்கிற இமேஜ் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டெலிட் பண்ண இமேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளவு டெலிட் ஆன போட்டோஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு எவ்வளவு போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு வந்து காட்டும். அதுக்கப்புறம் இருக்கிற காட்டுற போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டெலிட் ஆன போட்டோஸ் எல்லாமே வந்து காட்டுது. சோ எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதன் மேல நமக்கு வந்து ஃபில்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஃபில்டர் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இமேஜ் சோர்ஸ், அதுக்கப்புறம் செலக்ட் டைம், செலக்ட் சைஸ்ன்னு இருக்கு. இமேஜ் சோர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து டெலிட் பண்ணுன்ற மாதிரி காட்டும். செலக்ட் டைம் நமக்கு வந்து 7 days, 30 days, 90 days அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டும் டைமிங். ஓகே, டைம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 7 days, லாஸ்ட் 30 days அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் ஃபைல் சைஸ் நமக்கு வந்து எவ்வளவு அப்படி செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஃபில்டர் மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது இமேஜ் ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எந்த இமேஜோ அது இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால வந்து ஈஸியா அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே நமக்கு வந்து ரெக்கவர் டு PCன்னு இருக்கும். அசால் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுவே நமக்கு வந்து டேன் அண்ட் போட்டோ என்ஹான்ஸ்மென்ட் இருக்கும். சோ நமக்கு ஓரளவுக்கு குவாலிட்டி இல்லாத இமேஜஸ் வந்து குவாலிட்டி பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுக்கலாம். தென் ஃபைல் நமக்கு வந்து எங்கன்னு கேட்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் டெஸ்க்டாப்ல வந்து ரெக்கவர் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து அதுக்குள்ள வந்து ஃபைல் வந்துடும்.
ஓகே சோ गाइस இங்க வந்து பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் சாஃப்ட்வேர். நீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஃபைல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. கீழ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி தான் வந்து காட்டும். சோ இப்போ நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ண சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் எல்லாமே காட்டும். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க delete பண்ண இமேஜஸ் தான் இருக்குது அப்படினா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈஸியா நீங்க பை பண்ணிட்டு அந்த இமேஜஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒன் ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிருக்குன்னு காட்டும். அதுல உங்க டெலிட் ஆன இமேஜஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணிட்டு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ, ஆடியோ, டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஒரு சில கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி ஷார்ட் கொடுத்துறேன். ஒன் ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து ரெக்கவர் டு பிசின்னு இருக்கு. நான் வந்து டெஸ்க்டாப் வந்து கொடுத்துக்கிறேன். தென் ரெக்கவர் சாஃப்ட்வேர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நமக்கு அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர்க்கான அஃபிஷியல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே சோ गाइस இந்த வீடியோல நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு பாத்துறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசி லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு delete ஆன ஃபைல்ஸ் எல்லாமே திரும்ப கிடைக்கலாம். ஓகே சோ गाइस இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.